ஒருபோதும் தைரியம் இல்லாதவராக ஆகிடக்கூடாது. துணிச்சல் இழந்தோம்னா நிராசையாகவும் சோகமாகவும் இருந்து அங்கேயே உட்கார்ந்துருவீங்க. உமங் உற்சாக் அதாவது ஊக்க உற்சாகம்ன்றது அந்த இடத்துல முடங்கிருது. அதனால நாம துணிச்சலாக இருக்கணும், தைரியம் உடையவராக இருக்கணும். அப்படி செஞ்சா பரமாத்மாவோட உதவி நிச்சயமா கிடைக்கும். தைரியமாக இருந்தோம்னா நம்மளுடைய சங்கல்பங்கள்ல மிகுந்த உறுதி தேவைப்படுது. அதனாலதான் பரமாத்மா நினைவுபடுத்துறாரு, குழந்தைகளே, நீங்க தான் கல்பத்தின் வெற்றியாளர்கள், நீங்க தான் ஒவ்வொரு கல்பமும் வென்றவர்கள். ஏன்னா பாபா திரிகாலதர்ஷி, 3 காலத்தையும் தெரிஞ்சவர். அவரு நம்மள நன்றாக தெரிஞ்சிருக்கிறாரு. இங்க குழந்தைகளே, நீங்க தான் தேவதையாக மாறி இருக்கீங்கன்னு சொல்றாரு. பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு நாள் அந்த சன்ஸ்காரத்தின் மீது நாம நிச்சயமாக வெற்றி அடையலாம். ஆனா நாம நிராசையாகி உட்கார்ந்துட்டா உமங் உற்சாக் ஊக்க உற்சாகத்தினுடைய நரம்புகள்ல பிளாக் வந்துடுது.